வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மேல கோலா காண்டுல இருக்காங்க. அது ரீசன் என்னன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பாகிஸ்தான்ல தான் நடக்குது. இந்தியா மேட்சஸ்லாம் துபாயில நடக்குது. அதை விட்டுருங்க, துபாயில இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் ஹை கிளாஸ், அது ஃபிக்ஸ்டு. பட் பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது. கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர் இன்னி வரைக்குமே கிரவுண்டு ரெடியாகவில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிக் ப்ளோ ஃபார் ஐசிசி. ஏன்னா டெட்லைன் ஆல்ரெடி டிசம்பர் 2024 கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 மாசமா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல கிரவுண்ட் டைமுக்கு ரெடி பண்றதுக்குன்னு. பட் இதெல்லாம் அக்செப்டபிளே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்னு ஒன்று நடத்துறீங்கன்னா, ஹோஸ்ட் பண்றீங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி டெஃபினட்டா அவங்க இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கணும். ஏன்னா ஸ்டேடியமா இருக்கட்டும், கிரவுண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், லைட்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நாட் இன் ப்ராப்பர் கண்டிஷன் ஐசிசி சொல்லிட்டாங்க. சோ செம்ம காண்டாகி இந்த பாகிஸ்தான் நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்டையரா துபாய்க்கும் ஷிஃப்ட் ஆகலாம்ன்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். சோ அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டும் நடக்காது. உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.